எப்படியாவது நான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு மெயின் திங் என்ன தெரியுமா? நம்ம சின்டாக்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு எழுதலாம், ப்ரோக்ராமிங்கோடைய ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம டேட்டா டைப் மட்டும்தான் பார்க்குறோம். அப்போ ஒரு வேரியபிளை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு டேட்டா டைப் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு டேட்டா செமிகோலன் வந்து கொடுக்கணும். ஓகே, இதுதான் சின்டாக்ஸ், இது ஃபார்முலா, இது கண்டிப்பா மறக்கவே கூடாது. ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்குல்ல, 1 + 2 + 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கல. அப்போ ஒவ்வொரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்பருங்கிறதுனால இன்ட்டு a = 1ன்னு கொடுத்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, நமக்கு வந்து இந்த 5 வேல்யூ இருக்கு, அப்போ 5 வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு என்ன வேணும்? 5 நேம் வேணும். 1 வந்து நான் a அப்படிங்கிற நேம்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்ப 2, 3, 4 எல்லாம் இருக்குல்ல, அப்ப இந்த வேல்யூ எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுமே. அப்ப என்ன பண்ணணும்? b = 2, c = 3, d = 4, e = 5 இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கு என்ன பண்ணிருக்கோம், நாம வந்து சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல இன்னொரு ஷார்ட்கட் என்ன தெரியுமா? அதாவது எல்லாமே ஒரே டேட்டா டைப்பா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம கமா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இந்த இடத்துல நான் மறந்துட்டேன், இங்கேயே நான் என்ன பண்ணிருக்கலாம், கமா கொடுத்துட்டு இந்த இன்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிருக்கலாம், ஷார்ட் ஆயிருக்கும். இப்படியே நம்ம கொடுக்கறதா இருந்துச்சுன்னா இப்ப நம்மளுடைய ஃபைனல் இயர் மார்க் லிஸ்ட் இருக்கும் இல்லையா, எல்லா செமஸ்டருடைய மார்க்ஸ், அதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணணும், அப்போ ப்ரோக்ராம் ரொம்ப லென்த்தி ஆயிடும். ஒரே டாஸ்க்கை நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தி பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லூப்பிங் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லூப்பிங் அப்படிங்கிறது ஒரு வேலையை ரிப்பீட்டடா பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார் அப்படிங்கிற ஒரு லூப் இருக்கு. இதை வந்து நம்ம ஐட்ரேட்டிவ் லூப் ஆர் இட்ரேட்டிவ் லூப் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா வைல் லூப், அதாவது என்ட்ரி லூப், அதாவது ப்ரோக்ராம் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன் செக் பண்ணிடும். அடுத்தது டூ வைல் லூப், அதாவது டூ வைல் அப்படிங்கிறது எக்ஸிட் லூப். இந்த டூ வைல் வந்து பைத்தான்ல கிடையாது, ஜாவா அண்ட் சி ஷார்ப்ல இருக்கு. ரைட், இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டா அந்த ரேஞ்ச் தெரியுது, அதாவது 1ல இருந்து 5 வரைக்கும் அப்படின்னு தெரியும் போது நீங்க தாராளமா ஃபார் லூப்பே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 டைப்புமே யூஸ் பண்ணலாம், பட் பெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாருக்கான சின்டாக்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கேன். ஃபார், ரவுண்ட் பிராக்கெட், டேட்டா டைப், வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ எல்லாம் ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். கண்டிஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் இதையும் பார்த்துக்கோங்க, கரெக்டா நோட்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ இதை நம்ம ஒன்னொன்னா பார்த்துடலாம். ஓகே, அதாவது டேட்டா டைப் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூன்னு கொடுத்துருக்கேன்ல, ஒன்றும் கிடையாது. ஸ்டார்டிங்ல நான் காமிச்சேன் பாருங்க, இன்ட் a = 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேல்யூவை இனிஷியலைஸ் பண்றது தான் இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். அதாவது ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது? கண்டிஷன். கண்டிஷன் அப்படின்னா ஒன்லி பூலியன் டைப் தான். பூலியன் டைப் அப்படின்னாவே நமக்கு வந்து ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். பூலியன் டைப்போட டிஃபால்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா வந்து 2 டைப் தான், ஃபால்ஸ், ட்ரூ. ஆனா ஃபால்ஸ் வந்து மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது 0, ட்ரூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, இதுல எது வந்து டிஃபால்ட் வேல்யூ. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், 0வா ஃபால்ஸான்னு தெரியாதுல்ல, பட் நம்ம சொல்ல வேண்டியது ஃபால்ஸ் தான் சொல்லணும். ஓகே, பிகாஸ் மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா 0. ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் மூலமா ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி கொண்டு வரலாம். அதாவது a > b, a <b அப்படின்னு சொல்லும்போது ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி பூலியன் டைப் ஆஃப் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றதுக்காக நான் சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட். ஸோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னாவே ஃபார்வேர்டு, டிக்ரிமெண்ட் அப்படின்னு கொடுக்கக்கூடியது பேக்வேர்டு. அதாவது ரிவர்ஸ்ல வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டிக்ரிமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பைத்தான்ல கிடையாது, பட் சி ஷார்ப்லையும் ஜாவாலையும் இருக்கு. ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 1 தான் ஆட் ஆகும், டிக்ரிமெண்ட் பண்ணும்போது 1 மைனஸ் ஆகும். ரைட், அப்ப இதை பைத்தான்ல இல்லைன்னு சொன்னல, இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலமா நம்ம பைத்தான்ல வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். அதாவது +, ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல், இந்த மாதிரி அரித்மெட்டிக் கூட ஈக்குவல் சேர்த்துக்கணும். Okay, finally, thank you so much.